நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நாம் 9% அளித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் துறையினுடைய சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையின்படி நிலைத்த விலை விகிதங்களில் கான்ஸ்டன்ட் பிரைஸஸில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு 9.69% இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிப்பது மிக முக்கியமான மிக சிறப்பான ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 9.69% என்பது கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக எட்டப்பட முடியாத ஒரு வளர்ச்சி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தெளிந்த வழிகாட்டுதல்கள், முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளினுடைய காரணமாக நமக்கு இந்த மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் வகையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடந்த ஆண்டில் நம்முடைய பொருளாதாரம் என்பது 15.73 லட்சம் கோடியாக இருந்த அந்த பொருளாதாரம் இன்றைக்கு 17.23 லட்சமாக இந்த ஆண்டிலே அது உயர இருக்கிறது. இந்த 9.69% கான்ஸ்டன்ட் பிரைஸஸ்லே வரக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது நீங்கள் நாமினல் பிரைஸஸ் என்று வரக்கூடிய இதிலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை உருவாக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது 14% இருக்கும். பணநீக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த ரியல் பிரைஸஸ்ல நீங்கள் எடுத்துக்கொண்டால், கான்ஸ்டன்ட் பிரைஸஸ் எடுத்துக்கொண்டால் 9.69%. இது தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு நம்முடைய பட்ஜெட்டை கொடுப்பதற்கு முன்பாக எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டிலே நாம் என்ன வளர்ச்சி விகிதத்தை குறிப்பிட்டிருந்தோமோ அந்த வளர்ச்சி விகிதத்தை தொடக்கூடிய அளவிலே இது வந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி விகிதம் என்பது அதில் சுட்டிக்காட்டியிருப்பதை போல 8% நாம் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு 9.69% அந்த வளர்ச்சி விகிதம் அது கூடியிருக்கிறது. அதே போல மதிப்பிற்குரிய திரு ரங்கராஜன் அவர்கள், சிறந்த பொருளாதார நிபுணர் அவர்கள், அதே போல திரு KR சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே சொல்லியிருப்பதை போல அது 9.3% இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதையும் சர்பாஸ் செய்து நாம் இன்றைக்கு 9.69% நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதில் 3 முக்கியமான துறைகள். முதலாவது இருக்கக்கூடிய பிரைமரி தொகை வைக்கக்கூடிய விவசாயம், 2வது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தி துறையாக இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி, அல்லது 3வது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய சர்வீசஸ் துறையாக இருந்தாலும், இவற்றில் விகிதங்களை பார்க்கிற போது சர்வீசஸ் துறை நமக்கு மிகுந்த பங்களிப்பினை அளித்திருக்கிறது. அதே போல் நம்முடைய உற்பத்தி துறையும் அதற்கான குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பது இந்த விகிதத்திலே நாம் செல்லும் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நாம் 2030ஆம் ஆண்டிலே $1 trillion எக்கானமியை நாம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சி விகிதம் நம்மை விட்டு செல்லும். இது மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன், அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவர் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருவது, உள்ளூரிலே தொழில் செய்வதை மிகுந்த எளிமைப்படுத்தியது என்கின்ற வகையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இது மிகுந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. மக்களுடைய நலவாழ்வில் அக்கறை கொண்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலாக மாறியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதன் வாயிலாக நம்முடைய ஒட்டுமொத்த இந்த பொருளாதாரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்களும் அதற்கு விரிவான விளக்கங்கள் அளித்திருக்கிறார்கள். தொழில்துறை மானிய கோரிக்கையிலே அது குறித்து முழு விவரத்தையும் நம்முடைய மாண்புமிகு தொழில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அளிப்பார்கள். அதுதான் முறையாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.